ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பொல்லாப்பிள்ளையார் கோவில். திருநாரையூர் உள்ள பொல்லாப்பிள்ளையார் கோயில். இது இப்போ கும்போஷம் ஆகி ஒரு 14 நாள் தான் ஆகுது. கோயிலெலாம் ரொம்ப புதுப்பிச்சிருக்காங்க. சௌந்தரேஸ்வரருங்கிற கோயில் இது. இது வந்து திருநாரையூர்லேருந்து வந்து சிதம்பரத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இது இருக்குது. இந்த ஊர் திருநாரையூர்லேருந்து சௌந்தரேஸ்வரர் திருக்கோயில், திரிபுர சுந்தரி. அந்த கோயிலில் வந்து பொல்லாப்பிள்ளையார் வந்து தனி சன்னதியில் இருக்கார். துர்வாச முனிவர் வந்து இறைவனை நோக்கி தவம் இருக்கும்போது தேவதத்தன் என்ற கந்தர்வன் மேலே பறந்து சென்ற போது அவருடைய எச்சில் வந்து அவர் மேலே பட்டதும் அவருக்கு கோபம் கொண்டு அவர் நாரையாக போவாய் என்று சபித்து விட்டார். அவன் மன்னிப்பு கேட்டுட்டு சாப விமோச்சனம் கேட்டபோது, இங்குள்ள இறைவனை தினமும் நீ வந்து கங்கை நீரால் அபிஷேகம் செய்தால் விமோச்சனம் கிடைக்கும் என்று அருள் கூறினார். நாரையாக இருந்த கந்தர்வன் வந்து அபிஷேகம் செய்துட்டுருக்கு. அதனை அவரை சோதிக்கிறதுக்காகவே இறைவன் வந்து புயல் காற்றை ஏவியதால் அவருடைய சிறகுகள் எல்லாம் இழந்து விட்டார். அதனால் சிறகிழந்த நல்லூர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சிறகு இல்லாமல் இருந்ததுனால நாரை விமோசனம் பெற்றுட்டார். அதனால ஒரு திருநாரையூர் என்று உங்களை சொல்கிறாங்க. அந்த கோயிலில் வந்து உள்ளே பிள்ளையாருக்கு அனந்தீஸ்வரர் என்ற வந்து சிவாச்சாரியர் தினமும் வந்து பொங்கல் வைத்து படைச்சிக்கிட்டு வராங்க. அப்போ வந்து ஒரு நாள் வெளியூர் பயணம் போகும்போது தன் மகனை அழைத்து, நீ வந்து இன்றைக்கி போய் படைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறதும் பிள்ளையாருக்கும் வந்து பொங்கல் வைத்து சாப்பிட சொல்லுவார். வருத்தப்பட்டு வருந்தி தலை மேலே சுவத்து மேலே மோதிப்பார் சாப்பிடாமல் இருக்கிறதும். அவர் பிள்ளையார் வந்து அவருடைய பிள்ளையார் தோன்றி அவரை வச்சு நைவேத்தியத்தை சாப்பிட்றாரு. அதை வீட்டுக்கு எடுத்து வந்த சிறுவன் வந்து எங்கே நெய்வேத்தியம் என்று கேட்டபோது அது பிள்ளையார் சாப்பிட்டு விட்டாரே என்று சொன்னதும் அவங்க வந்து பொய் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவரை வந்து கடிந்து கொண்டாங்க. மறுநாள் என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட பொங்கலை கொடுத்து கோவிலுக்கு போக சொல்கிறாங்க. பின்னாலே போய் பார்ப்போம் என்று பார்த்தபோது அவர் நிஜமாகவே பிள்ளையார் சாப்பிட்றத பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரது மகனை தலையில் தூக்கி வச்சு கொண்டு சந்தோஷப்பட்டார். அந்த சிறுவன் தான் நம்பி ஆண்டவன் நம்பி. பொன்னியின் செல்வன் நாவலில் வந்து இந்த நம்பியை வந்து செம்பியன் மாதேவி வந்து வணங்கி பரிசு பொருள்லாம் கொடுப்பதாக ஒரு காட்சி வருது. ஒரு சமயம் வந்து ராஜராஜ சோழன் இதை கேள்விப்பட்டு நம்பியாண்டவர் நம்பியை பார்க்க வராங்க. அப்போ வந்து தேவார திருமுறைகள்லாம் படிக்க ஆவல் பட்டு அவர்கிட்ட கேட்டபோது என்னிடம் இல்லை என்று அவர் சொல்கிறாரு. நம்பியாண்டவர் நம்பி வந்து நான் விநாயகரை கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. விநாயகரிட கேட்டபோது அவங்க வந்து சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ளதாக கூறி அருள் புரிகிறார். அப்படியே இவங்க 2 பேரும் சிதம்பரம் சென்று அங்கே போய் பார்த்தா கரையான் புற்று தின்றது போக மிச்சம் எடுத்து அதை வந்து 11 திருமுறைகளாக பதிப்பித்தார். அதில் வந்து 11வது திருமுறையாக அவர் பாடிய இரட்டை மணிமாலை என்ற விநாயகர் துதியும் திருத்தொண்டர் அந்தாதி என்றவற்றையும் சேர்த்து பதிப்பித்தார். இங்குள்ள வந்து பிள்ளையார் வந்து உளியால் செதுக்கப்படாமல் தானாகவே தோன்றியதால் இவருக்கு பொல்லாப்பிள்ளையார் என்று சொல்கிறாங்க. திருமுறைகளை சுட்டி காட்டியதால் இவர் திருமுறை காட்டி விநாயகர் என்று அழைக்கப்படுறாங்க. நீங்களும் இந்த ஊருக்கு ஒரு தடையாவது வந்து இந்த கோயிலை தரிசித்து விட்டு போங்க. திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் கோயில் வந்து சிதம்பரம் டு காட்டுமன்னார்குடி சாலையில் வந்து சிதம்பரத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது.